இதயம் சீரியல் ஜனவரி 8 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு பாரதி வராங்க. பாரதி திரும்ப போயிட்டு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டுறாங்களே. வந்ததும் என் ஃப்ரெண்டு என்னம்மா சொன்னாங்க, என்னாச்சு ஆஃபீஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு தமிழ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், இவ பெரிய இவ எல்லாத்தையும் கேட்பா போடின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பாரதி போகிறாங்க. நீ என்ன சொல்லலாம், என்ன நானே வந்து என் ஃப்ரெண்டுக்கு கிட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஃபோனை எடுத்து தமிழ் வந்து ஆதிக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனில் வந்து எடுத்ததுமே வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஆதி கண் கலங்கிட்டு இருக்காங்க. என்ன அம்மாவை நான் தான் திரும்ப வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சேன் ஃப்ரெண்ட் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஆதியும் என் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. நான் ஃபாரினில் இருந்தபோது கூட பர்த்டே அப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி ஊருக்கு வந்துடுவேன். ஆனால் இப்போ உள்ளூரில் இருந்துக்கிட்டே அம்மா பார்க்க போக முடியல, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு ஆதி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே ஃப்ரெண்ட், என்கிட்ட சொல்லிட்டீங்களே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஏதோ யோசித்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ். இதெல்லாம் வந்து பாரதியும் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னடி ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க, அவர் பண்ணுற எல்லா பித்தலாட்டத்தனத்துக்கும் நீ தான் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாரதி. அம்மா தெரியாமல் பேசாதீங்க, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பர்த்டேவா, எப்போதுமே கூட இருப்பாராம், அதான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்க தானே செய்யணும், கோவத்தை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு பாரதி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா வந்து பையனே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி நேரில் பார்க்க முடியும், அதான் ஃபீல் பண்ணி என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாரதி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் ஆதியோட அம்மா வந்து சேரில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில். அப்போ அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க வந்து பேசுகிறாங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லிட்டு. உனக்கு புரியுது, என் பையனுக்கு புரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ரூம் வாசலில் நின்று ஸ்வேதா அவங்க அம்மா அப்பா 3 பேர் கேட்டுட்ருக்காங்க. பாத்தியாப்பா, அங்கே அந்த கிழவிக்கு பையனை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஆதியோட நினப்பு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பக்கவாக பண்ணிடலாமாங்கிறாங்க. சரி சரி இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தால் டவுட் வரப்போது, வாங்க போகலான்னு 3 பேர் வந்து ஹாலுக்கு வராங்க. வந்ததுமே அத்தை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கை கொடுக்க போகிறாங்க. ஸ்வேதா அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. உங்களோட மனசு என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட போய்த்தானே இப்படியெல்லாம் நடக்குது, உங்கள் வேதனையை பார்க்கும்போது பேசாமல் நானே போயிட்டு மாமா கிட்டே நீங்கள் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, காலம் முழுக்க நான் உங்களே நினச்சிட்டு இருந்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு தோணுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆதியோட அம்மா, என்ன ஸ்வேதா பேசிகிட்டு இருக்க, தப்பு பண்ணது அவன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு கண்டிப்பாக அவன் ஃபீல் பண்ணி திரும்ப வருவான், நீ இப்படிலாம் பேசாதங்கிறாங்க. இப்படி தான் அண்ணி நைட்டு ஃபுல்லாக உங்களை நினச்சி அவள் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதாவோட அம்மாவும். இது எல்லாத்தையும் பவானியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அவங்க ரூம் வாசலில் வெளியே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம், இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதான் என் தலையில் எழுதியிருக்கு, நிஜமாவே உங்கள் அண்ணி தான் வந்து இந்த ஆஃபீஸை நிர்வாகம் பண்ணாங்களா, இவங்க பண்ணுற ஆக்டிங்லாம் நமக்கே தெரியுதுங்கிறாங்க. அவங்க பச்சையாக நடிக்கிறாங்கங்கிறது எனக்கும் தான் தெரியுது, ஆனால் அண்ணி தான் எப்படி நம்புகிறாங்களோ அப்படின்னு பவானியோட ஹஸ்பண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி வாங்கன்ட்டு ஹாலுக்கு போகிறாங்க. கூடவே வந்துட்டு பவானியோட பையனும் வராங்க. பவானியோட பையன் இந்த இடத்துல நல்லவன் தான், அவனுக்கு தெரியாமல் தான் பவானி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலுக்கு வந்துட்டு இவங்க 3 பேரும் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்வேதா அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த குரங்கு கூட்டங்க ஏதாவது வந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம அதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருக்க ஏற்பாடை செஞ்சிடணும், அத்தை மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கான கேக்கு சின்ன செலிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம், அதை தான் பேசுகிறாங்க. உடனே வந்து நீங்கள் பண்ணுற செலிப்ரேஷனில் அவங்க சந்தோஷப்படுறாங்களா இல்லைனா வருத்தப்படுறாங்களான்னு பார்க்கத்தானே போகிறேன்னு பவானி வேற மனசில் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஆதியோட அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு எந்த ஒரு செலிப்ரேஷனையும் பண்ணிக்கிற மூடு கிடையாது, உங்கள் மனசு எனக்கு புரியுது, ஆனால் எதுவும் வேணாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கா நீ ஆதி மட்டும் தான் உனக்கு பையனா, சின்ன வயசில் என்னையும் தானே உன்னோட பையன்னு சொல்லுவேன், உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், சின்னதாக ஸ்வேதா பண்ணியிருக்கா, அதில் நீ கலந்துக்கணுங்கிற மாதிரி அறிவு வந்து சொல்லுவாங்க ஸ்வேதாவோட அப்பா. பவானி உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்கள் மனசு என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுக்கா, அதனால தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எம்ப்ளாயிஸ் கூட வீட்டுக்கு வர வேண்டாம் நான் சொல்லிட்டேன், எந்த ஏற்பாடும் நான் பண்ணலை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பவானி அந்த இடத்த விட்டு போக, நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா அதை இப்படி சொதப்பி விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்மளும் போயிடலாம் அப்படின்னு ஸ்வேதா முணங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களும் வந்து 3 பேர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி கட் பண்ணால் ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஆஃபீஸில் பாரதி அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வீடு அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சாரதா அம்மா அவங்களோட ஃபோட்டோவை போட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான கேக் கட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்க்குற மேனேஜர் இது என்னதியான்னு அங்கே இருக்க ஒரு ஒர்க்கர் கிட்ட கேட்குறாங்க. பாரதி மேடம் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆதியோட அம்மா நம்ம சாரதாமாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேவா, அதுக்காண்டி பாரதி அம்மா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாரதி மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்குற மேனேஜர் வர வர இந்த பாரதியோட ஆட்டம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கு, இதை உடனே பவானி மேடம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு மேனேஜர் தூர போகிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு பாரதி லதா கிட்ட கேட்குறாங்க, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா நீ வந்து அன்பை காட்டுற ராட்சசியாக இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கோவத்தை கொப்பளிக்கிற பத்திரகாளியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன், அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாமல் பேசுகிறேங்கிறாங்க. நல்லா இருக்குன்னு லதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நம்ம ஆதியும் வராங்க. உள்ளே வந்ததுமே அங்கே இருக்க டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு ஷாக்காக முழிச்சிட்டு இருக்காங்க. தச்சையெல்லாம் வந்து பாரதி
பாரதியும் வந்து திரும்பி போகும்போது ஆதியை இடிச்சிருந்தாங்க. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் வந்து அப்படிங்கிற சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாரதி அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க. லதா அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு, என்ன நடக்குது சார், இங்கே நாங்கள்லாம் உங்களுக்காண்டி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் ஹாயாக நெஞ்சில் கை வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பாரதியை பார்த்தாலே நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஹார்ட்டில் கை வச்சுட்டு அப்படின்னு நின்றுருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெக்கரேஷனை பார்த்துட்டு தான் என்னங்கிற மாதிரி யோசனை இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆதி இந்த இடத்துல. அடுத்த சீனில் வந்துட்டு ஆதியை கூப்பிட்டு வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. ஆதி அதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அந்த டைமில் வந்துட்டு பாரதி கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு ஒரு நிமிஷம்ட்டு கால் பண்ணுறாங்க சாரதாமாவுக்கு. ஃபோனை எடுத்ததுமே ஹாப்பி பர்த்டேங்கிறாங்க, தேங்க்ஸ் பாரதிங்கிறாங்க. ஆனால் நான் அந்த மூடில் இல்லைங்கிறாங்க, என் பையன் என்னை மறந்துட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாரதாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு வீடியோ கால் வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க பாரதி. வீடியோ காலில் வந்து கேக் கட் பண்ணுறாங்க ஆதி. அந்த சீன்லாம் வருது. அதை முடிச்சதுமே ஆதி வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அம்மா, நான் உங்களை மறந்துட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அப்படி கிடையாது, நான் எப்போதுமே உங்கள் கூட தான் இருக்கேன். அப்பா இல்லாமல் நீங்கள் என்னை வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேம்மா. நான் என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டேன், நான் உங்கள் கூட தாம்மா இருப்பேன், ஐ மிஸ் யூமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு கண் கலங்கிட்டு பேசிகிட்ருக்காங்க. இதை கேட்குறா சாரதாமாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது, கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் பாரதி ஃபோனில் பேசுகிறாங்க. என்னம்மா பார்த்தீங்களா, உங்கள் பையன் என்றைக்குமே உங்களை விட்டு போக மாட்டான், அவங்க கூட தான் இருப்பான், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. எனக்கு என் பையனை பற்றி நல்லாவே தெரியும், அவன் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் அவன் மனசில் ஒருத்தி இருக்கா பாரு, அவளாக தான் இருக்கும், அவள் தான் என் பையனை இப்படி மாற்றி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அப்போ பாரதியோட ஃபேஸே மாறுது. ஃபோனை வச்சுருந்தாங்க பாரதியும். அதுக்கப்புறம் ஆதி வந்து கிட்ட நின்றுட்டு, இதுக்காண்டி தாங்க நான் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாரதி முடிச்சுட்டே நிற்கிறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.